Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NTPCல கேட்ட மேக்ஸ் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? First question, the volume of the cuboid is 324 meter cube and its length, breadth and height are in ratio 3:2:2. Then find its length. ஒரு cuboid அதோட வால்யூம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் length, breadth, height அதோட ரேஷியோ வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு length என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சரியா? cuboidோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா LBH. ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு cuboidோட வால்யூம் வந்து 324 மீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதோட லென்த், பிரெத், ஹைட்டோட ரேஷியோ என்ன? 3x 2x and 2x எடுத்துக்கிறோம். சரியா? லென்த், பிரெத், ஹைட் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3x into 2x into 2x equal to 324. ஓகேவா? ஸோ இப்போ நாம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ 6 2 12 12x cube equal to 324 கிடைக்கும். ஓகேவா? இதுல இருந்து x cube என்ன கிடைக்கும்? x cube equal to 324 divided by 12 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு தடவை போகும், திருப்பி 2, திருப்பி வந்து 7 டைம்ஸ் போகும். ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27. ஓகேவா? ஸோ இதில் இருந்து எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் 27 இருந்தால் எக்ஸ் வந்து எவ்வளோ? 3. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? கியூபாய்டோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது லென்த், இது பிரெத், இது ஹைட்டு. ஓகேவா? லென்த்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த 3xல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி லென்த் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பிரெத் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2xல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பிரெத் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கேட்டிருந்தாங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க? லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் கேட்டிருக்கிறதுனால என்ன வரும்? 3x. ஸோ 3 into 3 equal to 9 மீட்டர். இதுதான் லென்த்து. ஓகேவா? அப்போ பிரெத் எவ்வளோ? 2 into 3, அதாவது 6 மீட்டர். ஹைட் எவ்வளோ? 2 into 3, ஹைட்டும் 6 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 324 வரும். ஓகேவா? ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஃபார்முலாவில் போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆஃப் 225 டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இதை எப்பவுமே சைன் 90 பிளஸ் தீட்டா இல்லைனா 180 பிளஸ் தீட்டா அந்த மாதிரி மாத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி பண்ணணும்னா சைன் 225 நான் எப்படி எழுதுறேன்னா 180 பிளஸ் 45 டிகிரி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நான் அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சைன் 180 பிளஸ் தீட்டானா ஃபார்முலா என்ன? மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? சைன் 180 பிளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. சைன் 180 பிளஸ் தீட்டா இருக்க இடத்துல 45 இருக்கு. ஸோ மைனஸ் சைன் 45 டிகிரி. ஓகேவா? சைன் 45க்கான ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் வேல்யூ என்ன? 1/√2. சைன் 45க்கான வேல்யூ வந்து ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் 1/√2. ஓகேவா? இங்கே மைனஸ் சைன் 45 டிகிரி இருக்கு. ஸோ மைனஸ் 1/√2. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 180 பிளஸ் தீட்டாவால் பிரிக்க முடியுதான்னு பாருங்க. 180 பிளஸ் தீட்டாவால் பிரிக்க முடியலன்னா 90 பிளஸ் தீட்டாவால் பிரிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ 180 பிளஸ் தீட்டாவால் பிரிக்கும் போது நமக்கு sin 180 plus தீட்டாவுக்கான ஃபார்முலா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் 45 டிகிரி. ஸோ 45 டிகிரிங்கும் போது அதுக்கான வேல்யூ வந்து 1/√2. வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/√2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்த்தோன்னே போட்டுடலாம், பேப்பர் பண்ணி தேவையில்ல. சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டாவோட மதிப்பு 7னா சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? இப்படி பிளஸ்ல கொடுத்து இந்த பக்கம் மைனஸ்ல கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரை அப்படியே தலைகீழ போடணும். ஓகேவா? ஒருவேளை இது கொடுத்து இது கேட்டாங்கனாலும் தலைகீழ போடணும். ஓகேவா? இப்போ சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 7னா சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா என்னவா இருக்கும்னா 1/7 இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இப்போ இந்த கொஸ்டினை உல்டாவா கேட்கறாங்க. சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/7னா சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தலைகீழ போடணும். ஸோ 7. ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி ஒரே மாதிரி தீட்டாஸ் கொடுத்து சென்டர்ல உள்ள சிம்பிள் மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை தலைகீழ போடணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? டிஸ்கவுண்ட் ஆஃப் த ஆர்டிகிள் இஸ் 25% and 10%. ஃபைண்ட் தி நெட் டிஸ்கவுண்ட்.
சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு 2 இல்லைனா 3 டிஸ்கவுண்ட் கொடுத்து நெட் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஷார்ட்கட் தான், ஃபார்முலா இல்லாமல் தான் பண்ண போகிறோம். ஸோ 2 ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது இதுக்கு. ஓகேவா? ஸோ நெட் டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு எப்போவுமே டிஸ்கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க பர்சன்டேஜை 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். லாஸ் கேட்டாங்கனாலும் கொடுத்துருக்க பர்சன்டேஜை 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 100 இன்ட்டு 100 மைனஸ் 25 எவ்வளோ 75 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 மைனஸ் 10 எவ்வளோ 90 டிவைடட் பை 100. ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெட் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 100 இன்ட்டு 2% கொடுத்துருக்காங்க. ஸோ 25 டிஸ்கவுண்ட்னால என்ன பண்ணணும்? 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 25 100 மைனஸ் 25 எவ்வளோ 75 பை 100 100 மைனஸ் 10 வந்து 90 பை 100. ஓகேவா? இப்படி போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். பண்ணோன்னா நமக்கு வந்து நெட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிரும். இங்கே 2% பதிலாக 3% 10%க்கு அப்புறமா ஒரு 15% கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு இந்த 100 மைனஸ் 15 எவ்வளோ 85. ஸோ 85 டிவைடட் பை 100ன்னு போடணும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 100 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும்? எனக்கு 75 15 டிவைடட் பை 2 15 9 எவ்வளோ 135. ஸோ 135 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 67.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 100 மைனஸ் 67.5. ஓகேவா? 5 2 அப்புறமா 32. ஸோ அப்போ நெட் டிஸ்கவுண்ட் என்ன? 32.5%. ஓகேவா? இதுதான் நெட் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு இந்த பர்சன்டேஜை 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பர்சன்டேஜ் இருந்தாலும் 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணணும்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? இதுதான் நெட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? புரியுதா? ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்மளோட ஃபேமஸான ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100 இதில் போட போகிறோம். சரியா? இப்போ 2% கொடுத்ததுனால நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஒருவேளை 3% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து 2%க்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் 3% வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? இந்த எக்ஸுங்கிறது எதை குறிக்கும்னா இந்த பர்சன்டேஜ் தான் குறிக்கும். இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுறோம்? டிஸ்கவுண்ட். ஓகேவா? இங்கே என்ன கொடுக்குறாங்க? சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னாலே நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட்னாலே மைனஸ் தான் போடணும். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட்னாலே மைனஸ் தான் போடணும். ஸோ மைனஸ் 25 மைனஸ் 10 திருப்பி எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். 25 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 25 மைனஸ் 10 வந்து மைனஸ் 35 ப்ளஸ் 0 கட் ஆயிரும். திருப்பி என்னது இருக்கும்? 5 டைம் போகும். திருப்பி 2 திருப்பி வந்து என்ன இருக்கும்? 2.5 இருக்கும் ப்ளஸ் 2.5. ஸோ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 32.5. ஸோ மைனஸ் 32.5ங்கும் போது நெட் டிஸ்கவுண்ட் அவ்வளோதான். ஸோ நெட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 32.5. ஓகேவா? இந்த மைனஸை விட்டுருங்க ஃபைனலாக. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா 32.5% இருக்கும். இதுதான் நெட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? 2 மெத்தட் இருக்குது. எது பெஸ்ட்டோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஷார்ட்கட் மெத்தட் தான், ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான். இது வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸில் போடக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால மைனஸ் போட்டு பண்ணுறோம். ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ 32.5% டிஸ்கவுண்ட். இந்த மைனஸ் எதை குறிக்கும்னா டிஸ்கவுண்ட்டை குறிக்கும். அதனால தான் மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? டிஸ்கவுண்ட் 32.5%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஈஸியான கொஸ்டின் தான். 11 ஈக்குவல் டு 11x பை 1 மைனஸ் எக்ஸ் தென் 2x த ஹோல் ஸ்கொயர்டுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 11 ஈக்குவல் டு 11x பை 1 மைனஸ் எக்ஸு. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 11 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11x. ஓகேவா? 11 மைனஸ் 11x ஈக்குவல் டு 11x. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்?
எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 11x + 11x = 11 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன வரும், 22x = 11. ஸோ இதிலிருந்து x = 1/22 கிடைக்கும். சரியா? சரி, 11/22 கிடைக்கும். ஸோ x = 1/2. ஓகேவா? இவ்வளோ ஸ்டெப் தேவையில்ல, பார்த்தோன்னே பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்லேயே 11x + 11x 22. ஸோ 22x = 11. ஸோ x = 1/2. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு 1/2 கிடைச்சிருச்சு. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், 2x the whole square தான் கண்டுபிடிக்கணும். சரியா? 2x the whole square. ஸோ 2x the whole square தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த x இருக்க இடத்துல 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × 1/2 the whole square. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வரும், 1² that is 1. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸை கொண்டு போய் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல x = 7, y = 5. தென் ஃபைண்ட் x² - y² / x³ + y³ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, கொடுத்துருக்கத x² - y² / x³ + y³ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் எப்படி எழுதுறேன்னா, x + y × x - y இதை மாற்றி எழுதிக்கிறேன். அதே மாதிரி x³ + y³ ஃபார்முலா என்ன, x + y × x² - xy + y². ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும், இந்த x + y-யும் இந்த x + y-யும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், x - y இருக்கு. எக்ஸோட மதிப்பு 7, y-யோட மதிப்பு வந்து 5. சரியா? ஸோ 7 - 5 திருப்பி x² - xy + y² இருக்கு. ஸோ x² னா 7² minus x × y னா 7 × 5. ஸோ 7 × 5 plus 5². ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், 7 - 5 வந்து 2 / 49 - 35 + 25. ஓகேவா? ஸோ 49 + 25 ஃபர்ஸ்ட் எவ்வளோ, 4 74 - 35. ஸோ 9 6 - 3 3. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வரும், 2/39 தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் x². இப்போ நம்ம அந்த எக்ஸை கொண்டு போய் 7² - 5² / 7³ + 5³ போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். என்னன்னா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ x² - y² x + y × x - y பிரிச்சுக்கிட்டேன். இதையும் ஃபார்முலா படி பிரிச்சு எழுதிட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல A can complete the work in 15 days, B can complete the same work in 20 days, C can complete the work in 5/2 days, then A, B, C together can complete the work in how many days? A வந்து 15 டேஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறான், B வந்து 20 நாள்ல முடிக்கிறான், C வந்து 5/2 டேஸ்ல முடிக்கிறான். அப்படின்னா A + B + C வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நார்மல் மெத்தட்ல இதை வந்து போட்டுடலாம். சரியா? என்ன கேட்டிருக்கிறது, A + B + C எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து எவ்வளவு நாள், 15 நாள். ஸோ 1/15 + B வந்து எவ்வளோ, 20 டேஸ், 1/20 + C வந்து எவ்வளோ, 5/2 டேஸ். ஸோ 2/5. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 15 20 5 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 5 3 4 1. ஸோ என்ன வரும், 60 வரும். ஸோ இங்க 60 வரணும்னா என்ன பண்ணணும், 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இங்க 60 வரணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இங்க 60 வரணும்னா 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 24. அப்போ எனக்கு என்ன வரும், 31/16 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணா 27 + 4 வந்து 31. ஸோ 31/16 கிடைக்கும். ஸோ இதை தலைகீழ போடணும் அப்புறமா. ஸோ 60/31. ஸோ அப்போ ஏபிசி எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க அந்த வேலையை, 60/31 டேஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி விட்டுருந்தாங்கன்னா இதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. சில நேரம் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணியும் போட்டிருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருந்தா சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இதோட விட்டுருந்தாங்கன்னா இதையே சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா?
6x squared minus 5x plus 1 equal to 0. Find alpha squared plus beta squared. Root values வந்து alpha beta. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ரூட் வேல்யூஸ் தான் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்புன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது இருக்கு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. இதை ஃபர்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம், 6x squared minus 5x plus 1. சரியா சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 5 வரணும். சரியா 6, ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 வரணும்னா 3 2, கூட்டினாலோ கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும். ஸோ பிளஸ் 6 வரணும். ஸோ மைனஸ் மைனஸ், ஓகேவா. ஸோ பெருக்கி பாருங்க, -3 இன்ட்டு -2 6, -3 -2 வந்து என்ன வரும், -5 வரும். ஓகேவா, ரூட் வந்து கிடைச்சிருது -3 -2ன்னு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன வரும், -3/6 -2/6 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், -1/2 -1/3. ஓகேவா. ஃபைனலா வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணணும், அடையாளத்தை மாத்தி அப்படி எழுதணும். ஓகேவா. நம்ம சின்ன வயசுல எப்படி போட்டிருப்போம், 6x squared minus 3x minus 2x போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், டைரக்டா வந்திருக்க ரூட் வேல்யூஸ் எழுதுங்க. -3 எக்ஸுக்கு முன்னாடி என்ன குணகம் இருக்குன்னு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, 6 இருக்கு. ஸோ அதை டிவிஷன்ல போட்டுக்கோங்க, -3/6 -2/6. எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா இந்த வேல்யூஸை மட்டும் -3 -2ன்னு எழுதிட்டு ஃபைனலா ஒரு ஸ்டெப்ல வந்து அடையாளத்தை மாத்தணும். சரியா, இங்க மைனஸ்ல வந்தா ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர் வந்து ரூட் வேல்யூஸ் வந்து பிளஸ்ல மாத்தணும், பிளஸ்ல வந்தா மைனஸ்ல மாத்தணும். சரியா, இப்போ மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ ஆல்பாவோட மதிப்பு என்ன, 1/2, பீட்டாவோட மதிப்பு என்ன, 1/3. ஓகேவா. இப்போ ஆல்பா பீட்டாவோட மதிப்பு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கேட்டிருக்கிறது வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து என்ன வரும், ஆல்பா 1/2னா 1/2 the whole square plus 1/3 the whole square. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், 1/4 plus 1/9. ஸோ என்ன வரும், 36. ஸோ 9 plus 4 வந்து எவ்வளோ, 13. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 13/36. இந்த மாதிரி அவங்க எந்த இருபடி சமன்பாடுனாலும் கொடுக்கலாம், எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனாலும் அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி அந்த XY இல்லைன்னா ஆல்பா பீட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மதிப்பு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. ஓகேவா. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான ஷார்ட்கட். வரக்கூடிய ரூட் வேல்யூஸ் வந்து மைனஸ்ல வந்தா பிளஸ் மைனஸ், அடையாளத்தை மாத்தி எழுதணும் ஃபைனலா எழுதும் போது. ஓகேவா. அப்படி அடையாளத்தை போடாதீங்க, ஆன்சர் தப்பா வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா. அடுத்த கொஸ்டின் போலாமா. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். எல்லா ஷிஃப்ட்லயுமே இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. AB are 2 numbers and its LCM and HCF are 102 and 2. Sum of 2 numbers is 72. Then find its reciprocal sum. சரியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து A, Bன்னு கொடுத்துருக்காங்க. அதோட LCM HCF என்னன்னா 102 and 2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோட சம், அதாவது கூட்டுத்தொகை வந்து 72 அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கலோட கூட்டுத்தொகை என்ன, தலைகீழியோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை வந்து A, Bன்னு எடுத்துக்கிறோம். சரியா, அவங்க கேட்டிருக்கிறது 1/A plus 1/B என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, இதை தான் நாம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, LCM HCF கொடுத்துருக்காங்க. ஸோ LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 102 கொடுத்துருக்காங்க. HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, A plus B வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 72 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல இருந்து AB LCM எடுங்க, AB. ஸோ A plus B இதுதான் நாம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் A plus B இருக்கு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். AB, அதாவது நான் LCM அண்ட் HCFல சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு நம்பரோட LCM அண்ட் HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரெண்டு நம்பர் ஏபினா A கிராஸ் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறது வந்து A கிராஸ் பி, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா. ஸோ 1/A plus 1/B தான் கண்டுபிடிக்கணும். ஸோ LCM எடுத்து A plus B divided by ABன்னு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ இதுல இருந்து A plus B வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது A plus B என்ன இருக்கு, 72 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல 72 வந்து போட்டுடலாம், டிவைடட் பை AB. ஏபினா என்ன சொல்லியிருக்கேன், LCM இன்ட்டு HCF. ஓகேவா. LCM எவ்வளோ, 102, HCF எவ்வளோ, 2. ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றது ஆன்சர். ஓகேவா. சிம்பிளிஃபை பண்ணலாமா, 36 டைம்ஸ் போகும். திருப்பி
5 1 18 திருப்பி 6 17. ஸோ 6/17 தான் அதோட ரெசிப்ரோக்கலோட கூட்டுத்தொகை. ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்து எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கத நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்துருங்க. அப்புறம் கொஷினில் கொடுக்கறத பார்த்து அப்படி எழுதிடலாம். a+b கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எல்சிஎம் இன்ட்டு HCF தான் a கிராஸ் b. ஸோ அதையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதே மாடல் சம் வந்து நிறைய ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க, நம்மளும் நிறைய கொஸ்டின்ல பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, sin θ மைனஸ் கொசிகன் θ ஈக்குவல் டு √2, தென் ஃபைண்ட் sin கியூப் θ மைனஸ் கொசிகன் கியூப் θ. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியும் சைனோட தலைகீழி தான் என்ன, கொசிகன். sin θ ஈக்குவல் டு 1/கொசிகன் θ அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா கொசிகன் θ ஈக்குவல் டு 1/sin θன்னு உல்டாவாகவும் எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த sin θவை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட போறேன். சரியா? ஸோ sin θவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட போறேன். கொசிகன் θவை வந்து எப்படி எடுக்கலாம், 1/xன்னு எடுக்கலாமா? ஏன்னா இதுல இருந்து உல்டாவா எழுதுனா கொசிகன் θ ஈக்குவல் டு 1/sin θன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ sin θ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். கொசிகன் θ ஈக்குவல் டு 1/sin θ, தட் இஸ் 1/x. ஓகேவா? ஸோ நான் என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் sin θக்கு பதிலாக எக்ஸ் போடுங்க, எக்ஸ் மைனஸ் கொசிகன் θக்கு பதிலாக 1/x போடுங்க. எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு √2 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, சைனுக்கு பதிலாக என்ன போடணும், எக்ஸ் போடணும், கொசிகனுக்கு பதிலாக 1/x போடணும். ஸோ x³ மைனஸ் 1/x³ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? புரியுதா? இதை ட்ரிக்னாமெட்ரியில போனீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ராவா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்க சைன் கொசிகன் கொடுத்த மாதிரி காஸ் மைனஸ் சீக்கன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1/xோட மதிப்பு தெரியும், x³ மைனஸ் 1/x³ தான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துருந்தா x³ மைனஸ் 1/x³ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ x³ எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு பியா இருந்தா அதுல இருந்து x³ மைனஸ் 1/x³ எப்படி கண்டுபிடிக்கணும், இதை கியூப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் p³ பிளஸ் இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும், 3p. ஓகேவா? புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்தாங்கன்னா x³ மைனஸ் 1/x³ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா எந்த நம்பர் இருக்கோ அதை கியூப் பண்ணிட்டு பிளஸ் அதையே திருப்பி உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும், p³ பிளஸ் 3p. ஓகேவா? ஒருவேளை x பிளஸ் 1/x கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், அடையாளம் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1/xனா √2, அதாவது p இருக்க இடத்துல √2 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கியூப் பண்ணிக்கணும். ஸோ √2 த ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு p, 3 இன்ட்டு √2. ஓகேவா? √2வை கியூப் பண்ணா என்ன கிடைக்கும், √2வை கியூப் பண்ணா 2√2 கிடைக்குமா? √2 எப்படி கியூப் பண்ணணும், √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 3 டைம் எழுதியாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து 2 ஆகும், 2√2. ஓகேவா? 2√2 பிளஸ் 3√2 இருக்கு. ஓகேவா? ஃபைனலா ஆன்சர் என்ன, 5√2. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாதிரி அல்ஜிப்ரா கொஸ்டினை இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா கொஸ்டினா மாத்திட்டு அப்புறம் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ சைனோட தலைகீழி தான் கொசிகன். ஸோ அதை ஒரு இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு இதை 1/xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x எனக்கு கிடைச்சிரும். அதுல இருந்து x³ மைனஸ் 1/x³ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத கியூப் பண்ணி பிளஸ் அதையே மல்டிப்ளை பண்ணிடணும், 3 இன்ட்டு p. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, சீக்கன் θ மைனஸ் கொசிகன் θ ஈக்குவல் டு 0, தென் ஃபைண்ட் 2 sin θ மைனஸ் 3 cos θ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? இதுவும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கதை எழுதிக்கலாம், சீக்கன் θ மைனஸ் கொசிகன் θ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் நான் அந்த பக்கம் கொண்டு போறேன், மைனஸ் கொசிகன் θவை. ஸோ சீக்கன் θ ஈக்குவல் டு கொசிகன் θன்னு கிடைக்கும். ஓகேவா? சீக்கன் வந்து எதோட தலைகீழி, சைனோட தலைகீழி கொசிக்கன். ஓகேவா? அது மாதிரி காசோட தலைகீழி தான் சீக்கன். டேனோட தலைகீழி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் θ. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில. ஓகேவா? ஸோ சீக்கனுக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/cos, இப்படி உல்டாவாவும் எழுதிக்கலாம். cos θ வந்து 1/secant θவா இருந்தா secant θ என்ன, cos θ. சோ சீக்கனுக்கு பதிலா நான் வந்து எப்படி எழுத போறேன், 1/cos
காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொசிக்கனுக்கு பதிலாக நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போங்க. sin தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு? ஸோ சீக்கன் இந்த மைனஸ் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கொண்டு போய்க்கிறேன். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ சீக்கன்னா என்ன? காசை தலைகீழ போட்டால் தான் சீக்கன் கிடைக்கும், சைனை தலைகீழ போட்டால் தான் கொசிக்கன் கிடைக்கும். ஸோ டேரக்டா 1/cos தீட்டா 1/sin தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ சைனை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய் sin தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா sin தீட்டா பை காஸ் தீட்டானா என்ன? tan தீட்டான்னு தெரியும் அப்படிதானே? sin தீட்டா பை காஸ் தீட்டானா tan தீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக நான் டேன்னு போட்டுக்கிறேன். tan தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? டேனோட எந்த மதிப்பு ஒன்னா இருக்கும்? ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல டேனோட எந்த மதிப்பு வந்து ஒன்னா இருக்கும்? tan 45 டிகிரி தான் 1 அப்படிதானே? ட்ரிக்னாமெட்ரி டேபிள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ tan 45 டிகிரி தான் 1. ஸோ tan 45 டிகிரி தான் 1. அப்போ தீட்டாவோட மதிப்பு வந்து எனக்கு என்ன? தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி. ஓகேவா? தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த தீட்டாவை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எதுக்கு இவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கோம்? தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவ்வளோ ஸ்டெப் தேவையில்ல. பார்த்தோன்னே இது வந்து 1/cos, இது 1/sin இருக்கும். ஸோ sin தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா. ஸோ tan தீட்டாவுக்கு 1ன்னா 45 டிகிரி, அவ்வளோதான். தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இதில் போட்டோம் அப்படின்னா 2 sin தீட்டாக்கு பதிலாக 45 போடுங்க. 45 மைனஸ் 3 cos 45. ஓகேவா? ஸோ 2 sin 45. ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் sin 45க்கான மதிப்பு என்ன? 1/√2. ஓகேவா? 2 இன்ட்டு 1/√2 மைனஸ் 3 இன்ட்டு காசோட மதிப்பும் 45 டிகிரியில் 1/√2 தான். சைனோட மதிப்பும் காசோட மதிப்பும் 45 டிகிரியில் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? 1/√2. எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கும்? 2/√2 மைனஸ் 3/√2 இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் 3/√2. எல்சிஎம் எடுங்க. √2 மைனஸ் 3 பிளஸ் 2 இருக்கு. ஸோ மைனஸ் 1/√2. ஓகேவா? புரியுதா? இவ்வளோதான் ஆன்சர். ஒன்றுமே பண்ணல. தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சு அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் அதோட வேல்யூஸ் என்னவோ அதை அப்படி போட்டு கண்டுபிடிச்சு ஃபைனலாக ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? மைனஸ் 1/√2ன்னு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? In the given numbers 3, 2, 2, 3, 3, 5, 7, 7, 9, find the difference between median and mode. கொடுத்திருக்க இந்த 10 நம்பர்ல மீடியனுக்கும் மோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மீடியன்னா என்ன, மோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோடுனா என்னன்னா எந்த நம்பர் அதிகமான அளவு ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் மோடு. ஓகேவா? மீடியன்னா சென்டர்ல வரக்கூடிய நம்பர் தான் மீடியன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மோடு கண்டுபிடிக்கலாம். மோடு வந்து பார்த்தோன்னே எழுதிடலாம். ஸோ சில சம்மில் வந்து இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டு இதில் மோடு என்னன்னு கேட்பாங்க. எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ 3 3 3. ஸோ நம்பர் 3 தான் 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? 3 தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ மோடு என்ன? 3. சரியா? ஒருவேளை 9 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 9 அந்த மாதிரிலாம் எது அதிகமாக இருக்கு, இது ஒருவேளை 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தா 9 தான் மோடு. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க அதிகமாக ரிப்பீட் ஆகிற மாதிரி. ஸோ இதில் 3 தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மோடு வந்து 3. ஓகேவா? மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வரக்கூடிய நம்பர். ஸோ சென்டரில் வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மொத்தம் 10 நம்பர் இருக்குது இதில். ஸோ 10ல் இந்த பக்கம் என்ன போயிடுது? இந்த பக்கம் 4 நம்பர் போயிடும். ஸோ இந்த பக்கம் 4 நம்பர் போயிடும். சென்டரில் என்ன இருக்குது? 3, 5 இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி பார்க்கணும்னா 3 2 2 3 3 5 7 7 9 இருக்கா? ஓகேவா? உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் இதெல்லாம் அடிச்சு விடுங்க. அப்புறம் இதெல்லாம் அடிச்சுட்டு ஃபைனலாக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? இல்லைன்னா டைரக்டா இந்த பக்கம் 4 இருக்கு. ஸோ இந்த பக்கம் 4 போக மீதி 2 இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மீடியன் என்ன கிடைக்கும்? இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு. ஸோ 3 + 5. சப்போஸ் இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும் எழுதிக்கலாம் மீடியன். இதில் வந்து 2 நம்பர் நமக்கு வந்து மீதி இருக்கு. ஸோ அதனால 2 நம்பரையும் எடுத்து ஸோ 2க்கும் சராசரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 8/2 என்ன வரும்? எனக்கு மீடியன் வந்து 4 வரும். சப்போஸ் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இடையில ஒரு 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3க்கும் 5க்கும் இடையில 7 இருக்குன்னா இந்த 3வையும் 5வையும் அடிச்சு விட்டுட்டு 7 தான் மீடியன்னு போடணும். ஓகேவா? மீதி வந்து ஒரு நம்பர் இருந்தால் அந்த ஒரு நம்பர் மட்டும்
எடுத்துக்கணும். 2 நம்பர் இருந்தால் 2 நம்பர் எடுத்து டிவைடட் பை 2 போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. மீடியனுக்கும் மோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீடியன் எவ்வளோ 4, மோடு எவ்வளோ 3. ஸோ எனக்கு என்ன வரும் 4 - 3 தட் இஸ் 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு பேப்பர் பெண்ணே தேவையில்ல, பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸோ மோடுனா அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அதிகமாக ரிப்பீட் ஆகுறதுனா 3 இருக்கு. ஸோ மீடியன்னா இந்த 3யும் 5 தான். ஸோ 5 + 3 8, 8 டிவைடட் பை 2 வந்து 4. ஸோ 4 - 3 1. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைண்ட் தி LCM ஆஃப் √36 and √64 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ LCM கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரூட்ல கொடுத்ததுனால ரொம்பலாம் பயந்துடாதீங்க, ஈஸியான கொஸ்டின் தான். √36 என்ன 6, √64 எப்படி எழுதலாம் 8ன்னு எழுதலாம். அவ்வளோதான். 6க்கும் 8க்கும் LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ LCM கண்டுபிடிச்சா என்ன வரும் 3 4. ஸோ 24 தான் இதுக்கான LCM. ஓகேவா? ரூட்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து வெளியில எடுத்துக்கோங்க நம்பரை. வெளியில எடுத்துட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி LCM கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல 1/3, 7/6, 5/9, 8/18, 4/27 ஃபைண்ட் தி LCMனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதாவது பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா LCM எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிங்கிள் நம்பரா கொடுத்துருந்தாங்கன்னா 1 7 5 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா LCM கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதாவது ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு LCMமும் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு HCFும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மேலே இருக்க நியூமரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிங்க. 1, 7, 5, 8, 4. ஓகேவா? LCM என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 4 காமனா எடுக்கலாம். 1, 7, 5, 2, 1. ஓகேவா? வேற எதையுமே காமனா எடுக்க முடியாது. ஸோ எனக்கு என்ன வரும் LCM வந்து 4 × 7 × 5 × 2 அவ்வளோதானே. 4 7 5 2 தான் இருக்கு. ஓகேவா? டிவைடட் பை இதுக்கு HCF எடுக்குங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் அதாவது பகுதியில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நாம வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து HCF எடுக்க போறோம். ஓகேவா? HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இந்த இருக்க நம்பர்ல 3 6 9 18 27 அப்படிதானே 21. ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நாம் வந்து இப்போ HCF எடுக்க போகிறோம். HCFனா இதில் காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 3 தான் காமன். அப்படிதானே 3 தான் காமனாக இருக்கு. ஸோ அதுதான் HCF. ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் 28 × 10. ஸோ 280/3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 280/3. HCFனா ஒரே ஒரு காமன், எது காமனாக இருக்கோ அதுதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 3. ஸோ 3 தான் காமனாக இருக்கு இதில். அப்படிதானே 3 6 9 18 21 இதில் காமனாக இருக்கிறது என்னது 3 தான். ஸோ அதுதான் அதுக்கான HCF. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்தா மேலே இருக்கிறதுக்கு LCM, கீழே இருக்கிறதுக்கு HCF எடுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் NTPC பேஸ் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC போறாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.